ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிழமையும் பிறந்தால் ஒரு பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ என்னென்ன கிழமையில் பிறந்தால் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரலாக எல்லா கிழமையுமே நல்ல கிழமைகள் தாங்க. ஞாயிற்றுக்கிழமை பிறந்தா ஐயோ, ஏன்னா சில பேர்லாம் சொல்லுவாங்க ஆம்பளை பசங்க வெள்ளிக்கிழமை பிறக்கக்கூடாது, பொம்பளை பசங்க சனிக்கிழமை பிறக்கக்கூடாதுன்னு. உலகத்தில் யார் எப்போ பிறப்பாங்கன்னே தெரியாது. அதனால் எந்த கிழமை பிறந்தாலும் எல்லா 7 நாட்களுமே சிறந்த நாட்கள் தான். இதில் என்ன கிழமைகளுக்கான பலன்கள் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுட்டெல்லாம், இப்போ ஞாயிற்றுக்கிழமை பிறக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் உடலில் உஷ்ணம் அதிகமாக இருக்கும். அப்போ கோபம் ஜாஸ்தி வரும். படபடன்னு எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் யோசிக்காமையே செய்வாங்க. அதனால் அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டிஸ் எல்லாம் அந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களுக்கு இருக்கும். இவங்க என்ன பரிகாரம் செய்யலாம்? இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் ஒவ்வொரு வாரமும் ஜென்ம வாரம்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த ஜென்ம வாரத்தில் கோதுமை தானம் செய்யலாம். இந்த புறாக்களுக்கெல்லாம் கோதுமை கொடுக்கறது அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவாளுக்கு நல்லது. ஸோ ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பிறந்திருக்கீங்க, இப்போ என்னத்தை பிறந்த எனக்கு ஒன்றும் லைஃப்பில் சக்ஸஸே இல்லை அப்படின்வாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களும் அதை தான் சொல்கிறாங்க, ரொம்ப ஒன்றுமே இல்லாதவங்களும் அதை தான் சொல்கிறாங்க. ஸோ யார் பரிகாரம் செய்கிறது இல்லையா? பிறந்தவங்க எல்லாருமே செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கீங்கன்னா ஒரு படி கோதுமையை புறாக்களுக்கு கொடுங்க, சரிங்களா? அது உங்களுக்கு அந்த பாபம் எல்லாம் தீர்ந்து நல்ல விமோச்சனம் கிடைக்கும். திங்கக்கிழமை பிறந்தவர்கள் இந்த தேய்பிறை வளர்பிறைன்னு உண்டு. திங்கக்கிழமை இப்போ சந்திரன் தேய்பிறையில் திங்கக்கிழமை பிறந்தவா, வளர்பிறையில் திங்கக்கிழமை பிறந்தவா, இது ரெண்டுமே ஒரு வித்தியாசமான பலன்களை கொடுக்கும். ஸோ மனதளவில் எப்போ பார்த்தாலும் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம் பலன்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது. சில பேருக்கு மனசில் ஒரு திருப்தியே இருக்காது, என்ன இன்னும் எனக்கு இருந்தால் பரவாயில்ல. ஸோ யூ கிரேவ் ஃபார் சம்திங் அப்படின்னு சொல்லணும். ரெண்டாவது திங்கக்கிழமையில் பிறந்தவாளுக்கு எப்போவுமே ஒரு டியூவல் மைண்ட் இருக்கும். பண்ணலாமா வேண்டாமா, நம்பிக்கை இல்லாத தன்மை அப்படின்னு சொல்கிறது. அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா பச்சரிசி தானம் செய்யலாம். இந்த பச்சரிசியில் என்னென்னா ரொம்ப சிம்பிளஸ்ட் வே, பச்சரிசியில் கோலமாவு வச்சுக்கோங்க. டெய்லி நீங்கள் வாசலில் கோலம் போடும் பொழுது எறும்பு இல்லைன்னா குருவி இந்த மாதிரியான ஜீவராசிகள் சாப்பிடும் இல்லையா, அவங்களுக்கு ஒரு நல்ல உணவு நம்ம கொடுத்ததாக இருக்கும். அதுவே ஒரு சிறந்த பரிகாரம் தான். செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் ரொம்ப விவேகமாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்டூடியஸாக இருப்பாங்க. செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க பார்த்திங்கன்னா பரப்பரப்பாக இருப்பாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. அதுவும் கொஞ்சம் உப்பு புளி காரம்லாம் அந்த பேலன்ஸ் கரெக்டாக இல்லை அப்படின்னா வீட்டில் தட்டெல்லாம் பறந்து எகிரும். அதனால் செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்கள்ட்ட நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்கலாம். எந்த டைமில் அடிப்பாங்க, எந்த டைமில் அவங்களுக்கு கோபம் வரும் அப்படின்னே தெரியாது. இவர்கள் எல்லோரும் துவரம் பருப்பு தானம் செய்கிறது நல்லது. ஒரு படி துவரம் பருப்பை எடுத்து நீங்கள் தண்ணியில் ஊற போட்டுட்டு அதை பசுமாடுகளுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். செவ்வாய்க்கிழமையில் அது சார்ந்த நமக்கு ஏதாவது உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்தாலும் சரியாகும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா புதன்கிழமை பிறந்தவர்கள் ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க. அந்த அறிவு கூர்மை அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் they'll be a good counselor. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லார்ட்டையும் போய் எல்லா பிரச்சனையும் சொல்ல மாட்டோம், நம்ம மனசில் வச்சுருப்போம் அவங்கள்ட்ட போனால் நமக்கு தீர்வு கிடைக்கும்னு. ஸோ they'll be good counselors. நம்மளுடைய தேவைகளை புரிந்து நமக்கு இதுதான் வேணுங்கிறத தெரிஞ்சு செயல்படுறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு குணம் புதன்கிழமை பிறந்தவர்களிடத்தில் இருக்கும். அவர்கள் நல்ல பிஸ்னஸ் பீப்புளாக இருப்பாங்க. இப்படிங்கிறதுக்குள்ளே இந்த மண்ணை பொண்ணாக்கிறது அப்படின்வாங்கள்ல, அது புதன்கிழமை பிறந்தவர்களுக்கு அந்த சாமர்த்தியம் நிச்சயமாக உண்டு. இவர்கள் எல்லோரும் பச்சை பயிறு இதை தானமாக கொடுக்கலாம். ஒரு சுண்டல் செஞ்சு அது 10 பேருக்கு கொடுக்கலாம், இல்லை பசுமாடுக்கு பச்சை பயிர் கொடுக்கலாம். வியாழக்கிழமை குருவாரம் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரிக்ட் மாஸ்டர்ஸ்னு சொல்கிறது ரொம்ப நேர்மையானவர்களாக இருப்பார்கள். பொய் சொல்லணுன்னா கூட அந்த பொய்யில் ஒரு காரணம் இருக்கும். எல்லாருமே பொய் சொல்கிறோம், பொய் சொல்லாமல் யாருமே இருக்கிறதில்ல. முழுமையாக ஹரிச்சந்திரனை யாருமே இந்த உலகத்தில் நம்ம பார்க்க முடியாது, ரொம்ப ரேர். அப்படி ஒரு பொய்யை அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா கூட அதில் ஒரு நல்ல யாரையாவது காப்பாற்றுறதுக்காக இருக்கும். மிகவும் கண்டிப்பு அப்படிங்கிறது அவர்களிடத்தில் இருக்கும். நேர்மையானவர்கள் இந்த குருவாரத்தில் பிறந்தவர்கள்.
அதனால் இவங்கெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய பிரின்சிபலை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. நான் இப்படி தான், நீ வந்தா வா வராட்டா போ அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். ஸோ அவர்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியம் இன்னும் நல்ல வளமாக இருக்கணும்னா கருப்பு கொண்டக்கடலை, இந்த குட்டி குட்டியாக இருக்கு இல்லையா, ஸோ அந்த கருப்பு கொண்டக்கடலையே அவங்க தானமாக கொடுக்கலாம், இல்லை சுண்டல் செய்து நெய்வேத்தியம் செய்து அதை 10 பேருக்கு கொடுக்கலாம். அடுத்தது வெள்ளிக்கிழமை, இந்த சுக்கிரவாரத்தில் பிறந்தவர்கள் நல்ல ஐஸ்வர்ய யோகத்தை உடையவர்கள். அவங்க கஷ்டப்படலாம், ஆனால் அவங்க கையால் ₹1 கொடுத்தாங்கன்னா மற்றவங்க நல்லா வளருவாங்க. ஸோ விருத்தி யோகத்தை உடையவர்கள் இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள், மகாலட்சுமி யோகத்தை உடையவர்கள். அதுவும் இந்த பௌர்ணமி திதி அதில் வெள்ளிக்கிழமை பிறந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே மகாலட்சுமி மாதிரி இருப்பாங்க. அவங்கள பார்த்திங்கன்னா கையெடுத்து கும்பிடலாம். அந்த யோகம் அப்படிங்கிறது அவர்களுக்கு உண்டு. வெள்ளிக்கிழமையில் பிறந்தவங்க ஒரு நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் மொச்சை தானம் பண்ணுறது நல்லது. இதில் பச்சை மொச்சையும் உரித்து நீங்கள் மாடுகளுக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா காய்ந்த மொச்சையை சுண்டல் செய்து நெய்வேத்தியம் செய்து கொடுக்கலாம். அடுத்ததாக சனிக்கிழமை, இந்த சனிக்கிழமை பிறந்ததெல்லாம் கொஞ்சம் சோம்பேறியாக இருக்கும். வாழைப்பழ சோம்பேறின்னுவாங்க தெரியுங்களா, உட்காந்த இடத்துல நீங்கள் வாழைப்பழத்தை உரித்து கொடுத்தா கூட அதை சாப்பிட்றதுக்கு அதை முழுங்கணுமே அப்படின்னு. அந்த ஒரு சிலருக்கெல்லாம் பாத்ரூமில் குளிக்க போனாங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், அந்த டவல் அப்படியே இருக்கும், அந்த சோப்பு அப்படியே இருக்கும், ஷாம்பு அப்படியே இருக்கும். அது என்ன 50 வயசு ஆனாலும் அவங்களாம் மாற மாட்டாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா அந்த சனிக்கிழமை பிறந்தவங்களை மட்டும் பாருங்கள், மண்டையிலேயே கொட்டலாமான்னு வரும், அவ்வளோ கோபம் வரும் அவங்களையெல்லாம் பார்க்க. அவங்க நீங்கள் அவங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸாகவே இருக்கட்டும், இல்லை பிஹெச்டி படித்தவங்களாகவே இருக்கட்டும், வீட்டில் மட்டும் அந்த சோம்பேறித்தனம் அப்படியே இருக்கும். ஆஃபீஸில் எல்லாம் போய் நல்லா வேலை செய்வாங்க. பட் இந்த புக்கை எடுத்து இப்படி வைக்கணும், கொஞ்சம் பண்ணிடுறேன் அப்படின்னா அந்த வர்றேன் அப்படின்ட்டு போவாங்க, அது அப்படியே இருக்கும். அப்புறம் ஐயோ இதை சொல்லிவிட்டு செய்யலே நாம் எடுத்து வைப்போம். இப்படி கேரக்டர்ஸ் எல்லாம் சனிக்கிழமை பிறந்தவர்களுக்கு இருக்கும். நல்லெண்ணெய் ஆலயங்களுக்கு தானம் செய்ய அந்த சோம்பேறித்தனம் கொஞ்சம் குறையும். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு சாட்டர்டே பிடிச்சி இழுத்து வச்சு நல்லெண்ணெயை தலையில் வச்சு சப்பு சப்புன்னு அடித்து குளிக்க சொல்லுங்கள். உடம்பில் அந்த நல்லெண்ணெய் பட அந்த சோம்பேறித்தனம் என்பது அவங்க உடம்பை விட்டு போகும். அவங்களுக்கெல்லாம் அந்த எலும்புலேயே அந்த பிறவியிலேயே அந்த எலும்பு நரம்பு எல்லாமே அந்த சனிக்கிழமைங்கும்போது ஒரு டல்னஸ் அவங்களுக்கு கொடுக்கும். அதனால தான் சனிக்கிழமையில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுன்ற ஒரு கான்செப்டை நம்ம பெரியவங்க வச்சுருக்குறாங்க. ஸோ சனிக்கிழமையில் பிறந்தவர்களுக்கு சோம்பேறித்தனம் அப்படிங்கிற ஒரு உரிமையை அவங்க கொண்டாடலாம். இதற்கு நல்லெண்ணெய் தானம் செய்வது நல்லது. ஸோ ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் பிறந்தவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பரிகாரங்கள் செய்யும் பொழுது இன்னுமே வாழ்க்கையில் அவங்க வெற்றியை பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.